இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² + 3x + 10. இதை ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இங்கே வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி டேர்ம் எது இருக்குன்னு பாருங்கள். 10 இருக்கா? இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன? 1, 2, 5 and 10. இதெல்லாமே 10ஓட ஃபேக்டர்ஸாக வருமா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆர் மைனஸில் எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு +1 -1 +2 -2 +5 -5 +10 -10 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கா? இது ஒரு கியூபிக் பாலினாமியல், அதாவது டிகிரி 3 இருக்கா? தென் இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இதோட டிகிரி கம்மியாக இருக்கிறது என்ன? x². இதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருக்கு பாருங்க? -6. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கிறது என்ன இருக்கு? 10. அப்போ நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு -6 வரணும். மல்டிப்ளை பண்ணால் +10 வரணும். இப்போ பாருங்க 1 10. உதாரணமாக 1 10 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 வந்துடும். ஸோ ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு -6 கிடைக்காது. ஆக்சுவலாக டிகிரி 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 ஃபேக்டர்ஸ் வரும். நம்ம 2 நம்பர் தான் எழுதிருக்கோம். இன்னொரு நம்பர் எழுதணும்னா கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் போகும். ஸோ நம்ம 10 எடுத்துக்க முடியாது. 5 2 1 இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10. 10 × 1 10. இப்போ எனக்கு இது ஆட் பண்ணால் 6 வர மாதிரி எழுதணும். நம்மகிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கா? ஸோ +1 -1 அப்படி மாற்றி எடுப்போம். 5ம் 2ம் மைனஸில் எடுத்துக்கிட்டேன். இந்த 1 +ல் எடுத்துக்கிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +10 கிடைச்சாச்சு. இப்போ ஆட் பண்ணுவோமா? -5 -2 ஆட் பண்ணால் என்ன வரும்? -7. இங்கே +1 இருக்கா? இந்த +1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா -7 + 1 இது சால்வ் பண்ணிங்கன்னா -6 கிடைக்குமா? தென் இந்த ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே எனக்கு மிடில் டேர்ம் -6 கிடைக்குது. ப்ராடக்ட் வந்து +10. நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸை வச்சு தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஸோ இந்த 3 நம்பர்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டு எக்ஸோட சேர்த்து எழுதுங்க. x -5 x -2 x + 1. ஸோ இதான் இதோட ஃபேக்டர்ஸ்.